அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறாரு. பத்திரிகையாளர்கிட்ட இதுக்கு மேலே நான் பேட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பத்திரிகையாளர் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. உடனே இந்த பழைய தலைமுறை திருப்பி ஒரு போலி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதோட தலைப்பை பாருங்களேன். சீமான் விஜய் பேட்டி எடுத்த பிறகு தான் ப்ரெஸ் மீட் வைப்பாரான். அதாவது விஜய் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன்னு சொல்லி இந்த பழைய தலைமுறைக்காரன்ட்ட மட்டும் சொன்னாராம். அது பாருங்கள், விஜய் செய்தியாளர் சந்தித்த பிறகே பேட்டி அளித்திருப்பதாக சீமான் முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த பழைய தலைமுறைக்காரனுக்கு நாம் தமிழர் கட்சி வட்டாரத்துலலாம் பேசியிருந்தாங்களாம். அது இந்த பழைய தலைமுறைக்காரன் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு போலி செய்தியை வெளியிடுறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பழைய தலைமுறைக்காரன் இப்போது சீமான் அவர்கள் மதுரை விமானத்துக்கு வராராம். அவனே சொல்கிறான், பத்திரிகையாளர் பேட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, போ உனக்கெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் காரைக்குடி போகிறாரு, விமானத்தில் இறங்குறாரு. ஏன்னா மதுரை டு காரைக்குடி விமானம் இதில் போயிருப்பார், ஃப்ளைட்டில் போயிட்டுப்பார் போல இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு சீமானவருடைய அப்பாவுக்கு அந்த மரியாதை செலுத்துறதுக்காக போயிருப்பாங்க போல இருக்குது. இறந்த நாள் 5ஆம் நாள் நினைவு நாள் அப்படின்னு சொல்லி. அப்போ காரைக்குடியிலே பத்திரிகையில் புறக்கணிச்சிட்டாரு. பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, போய் வேலையை பாரு அப்படின்ட்டாரு. அப்புறம் இளையாங்குடி போனாராம். அங்கேயும் பேட்டி கொடுக்கல. ஏன் இப்படியெல்லாம் சீமான் பேட்டி கொடுக்காமல் தவிர்த்துட்டே போகிறாருன்னா, இதுக்கு மேலே விஜய் ப்ரெஸ் மீட்டோ இல்லை விஜய் ஏதாவது பத்திரிகை சந்திப்போ விஜய் பேட்டியோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் முடிவு பண்ணிட்டான்னு சொல்லி எவ்வளோ ஒரு போலியான செய்தி பாருங்கள். எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த போலி மீடியாக்கள். அதாவது சீமான் அவர்கள் இவ்வளோ நாள் இந்த ப்ரெஸ்ஸுக்கு யாராவது கேட்டாங்கன்னா என்ன கேள்விப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பாரு. ஆனால் அந்த ஒரு அதாவது நம்மளை வச்சு அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம சொல்கிற செய்தியை மாற்றி போடுறாங்க. இந்த 2026 தேர்தல் நம்ம வீழ்ந்தது காரணமே இதுதான். இந்த நியூஸ்காரங்க நம்ம மதிச்சு பேசுகிறது தான் அப்படிங்கிறது அண்ணன் சீமானு தெரிஞ்சிச்சு. நாம் தமிழர் கட்சிக்காக தெரிஞ்சிச்சு. அந்த மேலே புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். அப்படி நம்ம புறக்கணிக்கிறோம்ல, அந்த அதாவது இவங்க நம்மளை புறக்கணிக்கிறாங்க. அப்போ நம்ம இவங்களை புறக்கணிக்கும் போது அந்த புறக்கணிக்கோட வழி அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரு போலி செய்தியை பரப்புகிறாங்க. இந்த செய்தியில் ஒரு துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறதான் இதில் கூட விஷயம். இந்த போலி மீடியாக்களோட மோத்திரை நம்ம கிழிச்சு விடுவோம். இடுமான கார்த்திக் அவர்களே இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. சீமான் திடீர் முடிவு. புதிய தலைமுறை சொல்கிறாங்களா, முதல்வர் விஜய் பத்திரிகையாளர் சந்தித்த பிறகுதான் சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பார் என்ற செய்தி புதிய தலைமுறை ஊடகம் வெளியிட்டிருக்குது. இது ஒரு பொய் செய்தி. அதற்கு இடுமானம் கார்த்தி வெளியிட்ட விளக்கம், முதல்வர் விஜய் பத்திரிகையாளர் சந்தித்த பிறகுதான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பார் என்று கடைசி வரை பத்திரிகையாளர் சந்திக்கவே முடியாது. அப்படி என்றால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முதல்வர் விஜய் பத்திரிகையாளர் சந்தித்த பிறகு தான் எங்கள் அண்ணன் சீமான் பத்திரிகையாளர் சந்திக்கிறார் அப்படின்னா சீமானை இதுக்கு மேலே பத்திரிகையாளர் சந்திக்க முடியாது. ஏன்னா விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார் அப்படின்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். தேவையான நேரத்தில் ஊடகங்களை சந்திப்பார் அண்ணன் சீமான். மற்றபடி உங்கள் செய்தி பசிக்கு தீனி போடுவதற்கு நாங்கள் கட்சி நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊடகத்துக்கு ஒரு செருப்படி ரிப்ளை நான் இடுமான காலத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஊடகங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக கேடுகட்ட ஊடகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது இந்த பழைய தலைமுறைக்காரன் இவனுக்கு பேட்டி கொடுக்கல, சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அவன் என்னங்க புதிய ஆட்சி வந்திருக்கு அப்படின்னா, ஆமாம் புதிய ஆட்சி ஆனால் எதாவது பேசுங்க அப்படின்னா போ அவ்வளோதான் வேலையை பாரு அப்படின்ட்டு அந்த அவாய்ட் பண்ணிட்டு போனோடனே இவனுக்கு அடுத்த நிமிஷமே போலி செய்தியை வெளியிடுறாங்க. இந்த நிறுவனத்தோட ஓனர், இந்த புதிய தலைமுறைங்கிற பழைய தலைமுறையோட ஓனர் யாருன்னா ஏதோ பாரிவேந்தரான். இதான் இந்த எஸ்ஆர்எம் கல்லூரியை வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்காராம். எல்லாம் சாதி கட்சி தான். அதான் அந்த பாரிசாலன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாரிசாலன் படித்த அந்த 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 காலேஜ் அதெல்லாம் வச்சுருக்க புதிய தலைமுறை எல்லாமே அந்த ஒரு இதில் தான் வருவாங்க. அந்த சீமானை கூப்பிட்டு மட்டும் அந்த சொல் தமிழா சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் அந்த சீமானை பேச வச்சு நல்ல வியூவர்ஷிப் வாங்கிக்குவார். கல்லூரி வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவார், டிவியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் மூணாவது பெரிய கட்சியில் அந்த பெரிய கட்சியோட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் போலி செய்தியாக வெளியிடுவானுங்க. அப்போ இவங்களை புறக்கணிச்சா இவங்களுக்கு கோவம் வந்துடுது. கோவம் என்ன பண்ணுறாங்க, சீமான் இதுக்கு மேலே பேட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னா நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணும், விஜய் ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் சீமான் ப்ரெஸ் மீட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போலி செய்தியை வெளியிடுவோம். அப்போ விஜய் வச்சா வியூஸும் போகும், சீமான் விஜய்டோட இப்படி டீல் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சீமானோட பேரும் கெடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு போலி செய்தியை வெளியிட்டிருக்காங்க இந்த போலி தலைமுறை. இதை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஆனால் சீமானோ இதுக்கு மேலே இந்த போலி மீடியாவும் சரி எந்த மீடியாவும் சரி பேட்டியே கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கூடாது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏன்னா அண்ணன் சீமான் பேசிக்கிட்டே இருப்பார். திமுக பற்றி, அதிமுக பற்றி, பாஜக பற்றி எல்லாம் பேசுவார். ஒரு நிமிஷம் விஜய் பற்றி பேசினாருன்னா அதை எடுத்து போட்டு சீமான் விஜய் மட்டும் தான் எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியாக பின்பத்தை கட்டமைச்சு 2026 நம்ம தோல்விக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த போலி மீடியா படப்புனா இந்த போலி செய்தி தான். ஆனால் சீமான் அவர்கள் அவர் நம்மளுடைய கொள்கை, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி டிவி போட்டு வளர்க்குவார். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க ஒரு நிமிஷம் கூட.
விஜய் வந்துட்டார், விஜய் நின்ட்டார், விஜய் இப்படி பேசுகிறார், அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதையே இது பண்ணுவானுங்க. அப்போது இவனுங்களுடைய நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லி அந்த சீமான் புறக்கணித்தது 100க்கு 100 சரி. நம்ம அதை வந்து வரவேற்கிறோம். நாம் தமிழ் கட்சிக்காரங்க நேற்றுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தோம்ல, உடனே வன்மத்தை கைக்கு போலீஸ் செய்தி வெளியிட்டுருச்சு இந்த பழைய தலைமுறை. சரி, அடுத்த செய்தி என்னென்னா, நேற்றுக்கு இருந்தே சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து பேசுபொருளாக ஆகிட்டே இருக்குது. உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் ரகசிய டீலிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா திமுகவும் தாவேக்காவும் வந்து ஒரு நம்ம சொல்லியிருக்கோம், திமுக தான் தாவேக்கா வந்து களத்தில் இறக்கி விட்ருக்குது, தமிழ் தேசிய ஓட்டை வந்து குறைக்கணும், நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 3 போட்டிங்கன்னா திமுகவோ அதிமுக நாம் தமிழர்னு போயிடும். அப்போ திமுக வேணா அதிமுக வேணா நாம் தமிழர் கட்சி வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. நாம் தமிழர் கட்சி பல எம்எல்ஏக்கள் வந்து கிடச்சிட்டு ஓட்டு செய்த ஓய்ந்துடும். அப்போ இதை மட்டுப்படுத்தணும்னா 4வது ஒரு ஆள் வேணும். அது நடிகன் விஜய் இறக்கிட்டது யார்? இந்த திமுக அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னென்னா, இப்போ வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இதுதான் அந்த செய்தி. அதாவது ஆதரவு வந்து 144 பேர் வந்து வாக்களிக்கிறாங்க, இந்த விஜயோட ஆட்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த அதிமுக சேர்ந்த 25 பேர்த்தையும் 24 பேர்த்தையும் வந்து கட்சியை 2ஆக உடச்சி ஆதரவு கொடுக்க வைக்கிறாரு. அதுக்கு ஏதோ வந்து சோபா போச்சு அப்படின்னு சொல்லி உதயநிதி கூட எல்லாமே சொன்னார். இப்போ பாருங்கள், அதே மாதிரி எதிர்ப்பு வந்து 22, நடுநிலை வந்து 5. திமுக வெளிநடப்பு. திமுக ஏன் வெளிநடப்பு செஞ்சுது அப்படிங்கிற கேள்வியை ஏகலைவன் கூட கேட்டிருந்தார். நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ திமுக வந்து என்ன பண்ணியிருக்கணும், எதிர்த்து தான் வாத கழிச்சிருக்கணும், இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்பு ஆதரவு இல்லாமல் எதிர்ப்பு தான் தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்காமல் வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா இங்கே தான் ரகசிய டீலிங் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவும் தாவேக்காவுக்கும் வேறு இல்லை, ஒன்று தான். திமுக வந்து 2021 வரை என்ன ஆட்சி பண்ணுச்சோ, 2021லேருந்து 2026 வரை என்ன ஆட்சி பண்ணுச்சோ அதே ஆட்சி தான் திருப்பி வந்து விஜய் பண்ண போகிறார். மின்சாரத்தை வந்து 1 மாதத்துக்கு எடுப்பேன்னாரு. ஆனால் விஜய் வந்து அந்த திமுக கொடுக்குற அந்த 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் எடுக்க போகிறாரு. 100 யூனிட் வந்து 200 யூனிட் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நாடகம், ஒரு கவர்ச்சி திட்டம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ என்னென்னா, இப்போ எதிர்த்து தான் வந்து வாக்களிச்சிருக்கணும். தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு தானே விஜய் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ எதிர்த்து வாக்களிச்சு ஏன் எதிர்த்து வாக்களிக்கலை? அதுதான் டீலிங்கு, அதுதான் ரகசிய டீலிங்கு. ஏன்னா நம்மளை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், விஜய் அப்படிங்கிற நபர் அரசியலுக்கு இப்போ வரக்கூடிய தேவையே இல்லை. ஆனால் ஏன் வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு விஜய் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கார். அதில் சொல்கிறாரு, நானும் விஜய் வந்து லயோலா காலேஜில் ஒன்றா தான் படித்தோம், அதில் வந்து நம்ம வந்து ஒன்றா படித்த மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து அரசியலில் நாங்கள் தான் சீனியரு, நீ வந்து ஜூனியரு அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து, ஏன்னா நாங்கள் 67 ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த புஷ்பா படத்தில் அந்த சோபா செட்டு மாதிரி இவர் வந்து குதிரை பேரம் வந்து நடத்துகிறாரு. அதிமுக வீட்டுக்கு அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த சோபா வந்து போகுது. அதே மாதிரி திருமாவளவன் அவர் போகிறாரு, சோபா வந்து போகுது. அப்போ குதிரை பேரம் பேசி தான் இவர் வந்து இது பண்ணுறாரு அப்படின்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. தாபைக்காக்கு எதிராக வந்து உதயநிதி ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்கார். அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று இருக்குது. ரொம்ப சோகமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். நீ பேசு இப்படி தான் பேச போகிறேன்னு எனக்கு தெரியும், அப்போ நான் எதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரா விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? இப்போ ஏதோ ஒரு டீலிங் இருக்குல்ல, வெளிநடப்பு செய்ய வேண்டிய தேவையே இல்லை, எதிர்த்து வாக்கு போட்டிருக்கணும். விஜய் ஆட்சிக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி போட்டிருக்கணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அவருக்கு இருக்கிற அந்த 23 எம்எல்ஏ வந்து இப்போ 22 பேர் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்கல்ல, அதில் எடப்பாடி அவர்கள் வாக்களிச்சிருக்காங்க, தமிழ்மன்சாரி, கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு 4-5 கட்சிகளை வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்களா. ஏன் அதே மாதிரி ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலின் திமுக வந்து எதிர்த்து வாக்கு நடிக்கல? கிட்டத்தட்ட 60 பேருங்க, 60 பேர் எதிர்த்து வாக்களிச்சுன்னா 80 சில்லற பேர் வந்து எதிர்ப்பு வந்திருக்கும். புரியுதுங்களா? ஆனால் எதிர்த்து வாக்களிக்கிறேன், சும்மா வசனம் மட்டும் பேசுகிறது. உங்களுக்கு ஆதரவு வச்சவங்க 35% தான், உங்களுக்கு எதிராக இருக்கவங்க 65%. அப்போ உங்களுடைய ஆட்சி வந்து ஒன்றும் அந்தளவுக்கு மக்கள் வந்து இதான ஆட்சி இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் ஆட்சி என்ன நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கல்ல. சும்மா வாய் பேச்சு தான் இருக்குது. இவர் எப்படி வந்து திமுக தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படின்றாரோ, அதே மாதிரி இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு புதுசு அந்த புஷ்பா படம் மாநிலம் குதிரை பேரம் பண்ணுற, இப்படி தான் அரசியல் பண்ண போகிறாங்களா? அப்போ இது வந்து ப்ரீ பிளான்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இது ஏதோ ரகசிய டீலிங் இருக்குது. அந்த ரகசிய டீலிங் வழி தான் எதிர்த்து வாக்களிக்காமல் திமுக வந்து தாவேக்காவுக்கு ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம வந்து திருப்பி கேட்போம். ஏன்னா திமுகவும் தாவேக்காவுக்கு ஒன்று தான், வேறு இல்லைங்கிறத நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.